ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரே போற்றி. ஓம் குரு வாழ்க. அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம வரிசையாக மாத பலன்கள் கிரக பயிற்சியெல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி குரு பயிற்சி பார்க்க போகிறோம். வருகிற 2024 to 25ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்கள் வந்து பார்க்க இருக்கோம். ஏன்னா குரு தான் நமக்கு இருக்கிறதுலே வந்து அனைத்து சௌபாகியம் தரக்கூடிய கிரகம். அது அனைத்து ராசினருக்குமே இந்த 2024 to 25 மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தரப்போகுது. சரிங்களா? ஏன்னா செல்வ நிலையாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த குருபாவோட அருள் வேணும். சகல சௌபாக்கியங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்குமே குருபாவனுடைய அருளாசி இருந்தால் தான் நடக்கும். அதனால் இந்த குரு பயிற்சி ஒரு முக்கியமான பலன் செய்ய போகுது அனைத்து ராசிக்குமே. அதை பற்றி நம்ம விரிவாக காண்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது வருகிற 2022-2025 கிட்டத்தட்ட ஒரு 12 மாதங்கள், அதாவது மேச ராசிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஒரு வருடம், 12 மாதங்கள் ஒரு வருடம் இருப்பார். பொதுவாகவே இந்த மகர ராசி என்பது உழைப்புக்கு பேர் போனவங்க. ஏன்னா காலத புருஷ தத்துவப்படி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிங்கிறனால உழைப்புக்கு பேர் போனவங்க, ஒரு நேரத்தில் பல தொழில் செய்யக்கூடியவங்க, ஓயாமல் உழைக்கக்கூடியவங்க, இருக்க இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குவாங்க. அவங்களுடைய எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த தன்வசப்படுத்தி கொள்வாங்க. அத்தகைய திறமை வாழ்ந்தவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு அருமையான ஒரு குரு பயிற்சி. ரிஷபத்துக்கு போகிறார், அதாவது ராசிக்கு 5ஆம் ஆண்டு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறார். ஏன்னா குரு தான் வந்து பாக்கிய அதிபதி. பொதுவாகவே பாக்கியத்தை அனைத்தும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். நம்ம போன பேரில் என்ன பாக்கியம் செஞ்சுருக்கோம், என்ன கர்மம் செஞ்சுருக்கோம், அதுக்கேற்ற போல புண்ணிய பலன்களை கொடுக்கக்கூடியவர் நம்ம குரு பகவான். அதான் ஒரு ஜாதகத்தில் ஒரு நவகிரகங்களும் அமைதுன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய வினை அடிப்பில் தான் அமையும். நம்ம போன பிறகு என்ன செஞ்சோமோ அந்த வினை அடிப்பில் அந்த கிரகங்கள் போய் இடத்த பிடிச்சிக்கிறோம். அப்போ அந்த குருவோட ஆசி இருந்தால் தான் நம்ம வெளியிலேருந்து வெளியேற முடியும். அப்போ குருனை யார்? ஜோதிடர்களாக இருக்கலாம், கூட வேலை பார்க்கவங்களாக இருக்கலாம். சரிங்களா? ஏதோ ஒரு வகையில் குரு பகவான் பார்வை இருந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அத்தகைய குரு பகவான் இப்போ உங்களுடைய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுற இடத்துக்கு போகிறார். அப்போ 5ஆம் பாவத்துக்கு போகிறார். அப்போ உங்களுடைய ராசி மேலேயே உங்களுக்கு என்ன பண்ணுறார்? பார்க்குற 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போது இவ்வளவு நாள் இருந்து வந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனை, வருமானம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனை, வேலை இழந்தவர்களுடைய உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை, இது எல்லாத்தையும் தீர்த்தக்கூடிய வருடமாக இந்த ஒரு கால 12 மாதம் இருக்கும். ஏன்னா மகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. நிறையா பேர் சொன்னது வந்து என் பேச்சால் வேலையை விட்டேன், நான் பேசிக்கிருந்தீங்க, செல்ஃபோனில் இது பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வேலை விழுந்து போச்சு. அதனால் நிறைய பேர் நம்ம பேசி பார்த்துருக்கோம். அப்போ அத்தகைய பிரச்சனை உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி, திரும்ப வேலை கிடைக்குமா அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு இழந்த வேலையை மீட்டு கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி அமையும். அந்த 2020-2025 காலம் கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு தனவரவு மிகுதியாக இருக்கும். அதே போல் சகல சம்பத்துக்கும் உங்களுக்கு சேர்க்கை ஏற்படும், செல்வங்கள் சேர்க்கை ஏற்படும். நீங்கள் எண்ணமெல்லாம் ஈடேறும். முதல்ல மன உளைச்சல் தீரும். ஏன்னா குருபான் பார்த்துட்டா எல்லா பிரச்சனைக்குமே சால்வ் பிறந்துடும். அப்போ குருவோடைய பார்வை இருக்கும்போது உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் இருந்த பிரச்சனை, குழந்தைகள் மூலமாக இருந்த பிரச்சனை, அதே போல் வெளிநாடு செல்லக்கூடிய மேலே இருந்த பிரச்சனை, சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பினை பெற்றுத்தரும். அதே போல் இந்த மாதிரி உள்ள பிரச்சனை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், இந்த குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சால்வ் ஆயிருங்க. அதே போல் மகராசி அன்பர்களுக்கு வருமானத்தில் ரெட்டிப்பு லாபத்தை கிடைக்கக்கூடிய பயிற்சி அந்த பயிற்சி இருக்குது. 100% உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை கொடுக்கும். நீங்கள் எண்ணமெல்லாம் ஈடேறக்கூடிய பயிற்சியாக, சிந்தனைகள் வந்து மேலவங்களுடைய பயிற்சியாக, தன்னம்பிக்கையும் தைரியம் தெளிவு ஏற்பட்டுரும் உங்களுக்கு. அதே போல் மகராசிக்கு லாபஸ்தானத்தோட 11ஆம் பாவத்தை பார்க்கிறார் 7ஆம் வருவாயாக. கண்டிப்பாக அதிகப்படியான லாபத்தை கொடுத்துருவார். யாருக்கெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், ஏன்னா ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும், கணவனை ஒன்று அனோனியமாக இருக்கணும், பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா குருபாவோட அனுகிரகம் வேணும். அதே போல் ஒரு குடும்பம் வந்து மகிழ்ச்சியாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா சில பேர் 60ஆம் கல்யாணம் 100ஆவது கல்யாணம்னா ஒன்றாவே இருப்பாங்க. அதெல்லாம் குருவுடைய அனுக்கிரம் இருக்கப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு எந்த பகுதியில் இருக்க, எந்த பாவத்தில் சுபமான இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா எந்தப்போ பிரிவினை கொடுக்க மாட்டார். அத்தகைய சூழலில் இப்போ குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை தீரும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க. அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் அதிகம் நடைபெறும். அதே போல் யார் கணவன் மனைவி பிரிந்தாலும் சரி, டைவர்ஸாக இருந்தாலும் சரி, திரும்ப சேரக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தரும். காதல் எண்ணங்கள் யாருக்கெல்லாம் வந்து காதல் பண்ணிட்டீங்களோ அவங்களாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலையை பெற்றுத்தரும். சரிங்களா? அதே போல் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியை 180% அதிகமான லாபத்தை கொடுக்க போகுது.
வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பாசிட்டிவ் மைண்டுக்கு சொந்தக்கார். சில பேர் பார்த்தீங்கன்னா குரு ஆதிக்கம் பெற்றவங்க எல்லாருமே என்ன எதுவுமே பாசிட்டிவாக எடுத்துவாங்க, எதுவுமே நெகட்டிவ் எடுத்துக்கவே மாட்டாங்க. எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அத்தகைய மனநிலை உங்களுக்கு இந்த குரு பயிற்சியான கொடுக்க போது அப்போ என்ன பண்ணும், எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்வு கிடச்சிடும், மனதில் ஒரு தெளிவு பிறந்துடும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த முடக்கத்தை நீங்களே வந்து சரி பண்ணிடுவீங்க. அதாவது ஒரு விஷயத்துக்கு தீர்வுனாவே குருவோட பார்வை தான். எந்த கிரக பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் குருவோட பார்வை இல்லைனா, குருவோட அருள்னா அது தீரவே தீராது. அப்போது இப்போ தீர்க்கக்கூடிய இடத்துல குரு பகவான் வந்துட்டார். அப்போ எல்லா பிரச்சனையும் குருவால் உங்களுக்கு தீர்வு கிடைக்க போதுங்க. சரிங்களா? அது ஜோதிடராக இருக்கலாம், இல்லை உங்கள் தொழில் சார்ந்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் குரு உங்களுக்கு தொடரை பெற்று உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறார். குரு பகவான் உங்களுக்கு அதிகப்படியாக லாபத்தை கொடுத்து மகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கையில் சகல செல்வத்தையும் கொடுத்து திடீர் யோகம் திடீர் கண்டிப்பாக கிடைக்குங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மகராசி என்பவர்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் இந்த போகத்தில் மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி குரு வந்து இப்போ உங்களுக்கு இப்போ உங்களை ராசிநாதனே பார்க்குறார். உங்கள் இப்போ இருக்கிற ராசியிலே 90% அதிகப்படியான நன்மையை செய்ய போகிறார். உங்களுக்கு கண்டிப்பாக பாத சனியாக இருந்தாலும் கூட குருவை மீறி சனி செய்ய முடியாது. சரிங்களா? சனியும் மாறிட்டார். உங்களுக்கு 1.5 வருஷம் தான், அதுவும் பாத சனி. அது ஒரு 1.5 வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு 2 வருஷத்தில் 1 வருஷம் போயிட்டாவே அதுக்கப்புறம் நன்மையை செய்வார். அப்போ வருமானத்தை ரெட்டிப்பாக்கி தொழிலை வந்து உயர்த்தி 2 தொழில் அதிகப்படியாக தொழில் பார்க்குற அளவுக்கு உங்களை உயர்த்த போகிறார் குரு பகவான். இந்த ஒரு காலம் 2024 உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலமாக கண்டிப்பாக அமைந்தே தீரும்.